வணக்கம், இது சேவகன் மீடியா. சேவகன் வெர்சஸ் டிராவலில் இன்னைக்கு நம்ம கேமராமேன் வெங்கடேஷோட சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ரம்மியமான ஒரு இடத்துக்கு போகிறோங்க. வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன் டே பிக்னிக் ஸ்பாட் போகணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர். சென்னை வண்டலூர் ஜூலேருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியாக 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிகையில் வலதுபுறமாக ஒரு சாலை கட் ஆகுதுங்க, நெல்லிக்குப்பம் சாலை. அந்த சாலையிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கீரப்பாக்கம் வில்லேஜ். அந்த கீரப்பாக்கம் வில்லேஜ் அடுத்து வருது தான் கும்படி லேக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் அங்கேருந்து. கும்படி லேக்கு பார்க்கவே மிக அழகாக இருக்கு. கம்பி வேலிலாம் போட்டு அமைத்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கும்படி ஏரியோட ஒரு பகுதி மலைப்பாதையை ஒட்டி இருக்கும். அடர்ந்த மரங்கள், நிறைந்த காடு, ஏரியின் நடுவே திட்டா மணல் மேடுகள், பார்ப்பதற்கு சிறு சிறு தீவுகள் போல இருக்குதுங்க. இந்த லேக் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு 100 ரூபாயில சென்னையில இருக்கவங்க ஒரு 100 ரூபாயில எங்கன்னா பக்கத்துல வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு குட்டி கேரளா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும். தயவு செஞ்சு சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் போனப்போ நீரின் அளவு கம்மியாக இருந்ததுனால ஏரிக்கு நடுவில் போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பாறைகள் போட்டு ஒரு பாதை மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த பாதை வழியாக நாங்கள் ஏரிக்கு நடுவில் போயிட்டு அந்த மணல் திட்டுகளை போய் பார்த்தோம். அங்கேருந்து பார்த்த வியூஸ் செம அழகாக இருக்கு. நீங்கள் நிறைய பசங்க ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு இந்த ஏரியா ஒரு முட்டுக்காடு போட்டிங் பிளேஸ் போல மெயின்டைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். போட்டிங் மட்டும்தான் இல்லை, மற்றபடி இதுவும் ஒரு மினி ஏற்காடுனே சொல்லலாம். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. இந்த ஊரை ரொம்ப நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. பஞ்சாயத்து போர்டு, ஸ்கூலு, லைப்ரரி ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே நெல்லிக்குப்பம் டேமையும் பார்த்துலாம் சொல்லிட்டு நெல்லிக்குப்பம் சாலையை தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம். போற வழியில மழை அதிகமா இருந்தனால கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். பட் அந்த ரோட்ல போறப்போ நிறைய கோவில்கள் இருந்தது. அந்த சைட்லயும் மலைகள் ஒட்டி நிறைய மரங்கள் இருந்ததுனால பார்க்க ரொம்ப ரம்மியமா இருந்தது. நல்லா இருந்தது அந்த பார்க்கறதுக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாம அந்த ஏரியா போய் பார்த்துட்டு வந்துருங்க. முடிஞ்சா லேக்கையும் டேமையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் மறக்காம உங்களுக்கு தேவையான தண்ணி, ஃபுட்டு அதெல்லாம் நீங்களே கொண்டு போயிடுங்க கையில. ஏன்னா கடைங்க கிடையாது, நீங்களே கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு வீட்லயே சமைச்சு எடுத்து போனா இன்னும் நல்லா இருக்கும். கப்புலா போறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. ஏன்னா கொஞ்சம் ரிசர்வான ஏரியா அது. கொஞ்சம் டைமிங் பார்த்து போங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். மீண்டும் வேறொரு ஸ்பாட்ல உங்களை மீட் பண்றேன். கேமராமேன் வெங்கடேஸ்வருடன் விஜய். நன்றி.